மிஸ்டர் பழனிசாமி, உன் அடிப்படை அறிவு எப்படி இருக்கும்? நீயும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் இருக்க. 400 அப்படின்னு போற பழனிசாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஐயோ இது வேண்டாம், ஏன் வேண்டாம்டான்னா உனக்கு கம்பராமாயணத்தை எழுதினவன் சேக்கிழார்னு சொல்ல கம்பர்னே தெரியல உனக்கு. இப்படி ஒரு தலைவர் இந்த நாட்டிலே அண்ணாவின் பெயராலே நடைபெறுகிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழனை, தமிழ் உணர்வை, இந்த கலாச்சாரத்தை, இந்த தனித்துவத்தை பாசிச கட்சியோடு அடமானம் வைத்திருக்கிறாயே, வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். 30 நாள்ல முடியுமா என்று உனக்கு தெரியாதா? கட்சி நல்லா நடத்து. இந்திரா டிராவல்ஸ்ல ஏறிக்கிட்டு நீதி கேட்கும் பயணம்னா யாருக்கு நீதி கேட்கிற? தமிழகத்தை மீட்போமா, அதான் சொன்ன. சம்மந்தியை மீட்கிறதுக்கு சொன்னேன். இதுதான் ஓமலூர்ல கூட்டம் போட்டு நான் 11 தொகுதியும் ஜெயிப்பேங்கிற. உனக்கு தெரியுமா விஷயம்? இன்றைக்கு சொல்லுகிறேன், வந்திருக்கிற அனைவரும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடியே 36 லட்சம் வாக்காளர்களும் சரி, என்றைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் அறிவித்தார்களோ அன்றைக்கே இந்த 6 கோடியே 36 லட்சம் வாக்காளர்களுக்கும் வாக்குரிமை இல்லை. இனிமேல் பதிவு செய்தால்தான் அவனுக்கு வாக்குரிமை வரும். ஆக ஒரு மாதத்திலே 6 கோடியே 36 லட்சம் பேரை புரியாத மனுக்கள், தெரியாத விவரங்கள், 2002 என்கிறான், 2005 என்கிறான், 987க்கு முன் பிறந்தவன் என்கிறான், 987 இருந்து 2004 வரை பிறந்தவன் என்கிறான், 18 வயது நிரம்பியவன் என்று நினைக்கிறான். இத்தனையும் சாதாரண சாமானியனுக்கு புரியவில்லை என்பது யதார்த்தம். ஆனால் இந்த தீவிர வாக்காளர் திருத்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிற அதிகாரியை விட்டுவிடுங்கள், அவரை கண்காணிக்கிற, இன்றைக்கும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற IAS படித்த அதிகாரிகளுக்கு கூட முழுமையாக அது தெரியவில்லை. இதுதான் உண்மை. இதை ஒரு மாதத்திலே நிறைவேற்ற வேண்டும். யார் வாக்குச்சாவடி அதிகாரிகள் இந்த திருத்தத்தை மேற்கொள்ளுகிறவர்கள்? அங்கன்வாடி ஆயாக்கள். நான் குறை சொல்லவில்லை. சத்துணவு ஊழியர்கள், கிராம நிர்வாக அலுவலர் கூட கிடையாது. கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவியாளராக இருக்கிற VAO அசிஸ்டன்ட், கிராமத்திலே தலையாரி என்று சொல்லுவோம். இவர்கள் தான் இன்றைக்கு இந்த திருத்தத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரிகள். ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் வாக்காளர்களை நவம்பர் 4 ஆரம்பித்து இன்றைக்கு டிசம்பர் 4க்குள் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 25 நாட்களுக்கு கூட இல்லை. எவ்வளவு படிவங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 1000 வாக்குகளை கொண்டிருக்கிற வாக்குச்சாவடிகள் 300 பேருக்கு தான் கொடுத்திருக்கிறான் சேலம் மாவட்டத்தில். இன்னும் 700 பேருக்கு 24 நாட்களில் கொடுத்து அதில் இருக்கிற காலங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதை நிரப்பி ஆதாரத்தை வைத்து 4ஆம் தேதிக்குள் அதை அப்லோட் செய்ய வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் சாத்தியமா? ஆகவேதான் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம். இது நடக்காது, கூடாது. இது ஜனநாயக விரோதம், மக்கள் விரோதம் என்ற காரணத்திற்காக நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இதை செய்கிறது? an independent autonomous கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்று சொல்லுகிறான். தன்னாட்சி பெற்ற தனித்துவம் பொருந்திய ஒரு சுய நிறுவனம் தேர்தல் ஆணையம் என்று சொன்னால் அவன் இதை எடுத்து இந்த முறைகேட்டை, ஜனநாயக விரோத போக்கை, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியவன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் a temple of democracy. ஜனநாயகத்தினுடைய கோயில் இதை செய்கிறது. காரணம், தலைமை ஏற்றிருக்கிற ஞானேந்திரகுமார் நான் குற்றம் சாட்டுகிறேன். தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தோட கைப்பாவையாக மாற்றி இருக்கிறார். ஒரு மூத்த IAS அதிகாரியை, தனக்கே உரிய அந்த சனாதன உணர்வை உடம்பு முழுவதும், ரத்தம் முழுவதும் ஊறி திளைத்திருக்கிற ஒருவரை 8 கோடி தமிழ் நெஞ்சங்களே நீக்கமர நிறைந்திருக்கிற நம்முடைய தலைவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழ்நாட்டுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்னை போன்றவர்களையும், மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோவன் போன்றவர்களையும் இந்த ஞானேந்திரகுமார் சுவாமிகளை சந்திக்க அனுப்பி வைத்தார். தஞ்சாவூர் முரசொலி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமக்கல் ராஜேஷ்குமார் 4 பேரும் போனோம். இந்த ஞானேந்திரகுமார் சுவாமிகள் அவர் எப்படிப்பட்ட சுவாமிகள் தெரியுமா? புதுக்கோட்டை பிரம்மானந்த சுவாமி போல, தனியே கைலாசத்தை வைத்திருக்கிறேன் என்றிருக்கிற நித்யானந்த சுவாமிகளை போல பல ஜெயேந்திரர்களை ஒட்டுமொத்த உருவமாக கொண்டிருக்கிறவர் தான் தலைமை தேர்தல் ஆணையாளர். ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பட்டவர்த்தனமாக சொன்னார். அதற்கு பின் தான் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய இனமான தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைப்படி உச்ச நீதிமன்றத்தில் இந்த இடை சேர்ப்பு மனுவை போட்டு ஆதாரை இன்றைக்கு ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 11 ஆவணங்களிலே 12வது ஆவணமாக இந்த ஆதார் அட்டை. இந்த திருத்தத்திற்காக அனைத்து கட்சி கூட்டம் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாமும் போயிருந்தோம். நம்முடைய மதசார்பு முற்போக்கு கூட்டணியுடைய தோழர்களும் அங்கே கலந்து கொண்டார்கள். அதில் நம்முடைய மங்குடி பழனிசாமி கட்சியினுடைய இன்றைக்கு
400 அப்படிதான் 400 அப்படிதான் உச்ச நீதிமன்றத்துல தன்னையும் இணைக்கணும்னு போயிருக்காரு. உப்புக்கு செப்பற்ற வாதத்தை இதிலே நுழைத்து அவருடைய கட்சி பிரதிநிதிகள் சொன்னார்கள். என்ன சொன்னா, உச்ச நீதிமன்றம் ஆதார் தான் ஆதாரம் சொல்லிவிட்டான். ஆனா எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து அந்த மங்கனி பழனிசாமியுடைய கைத்தடி ஒண்ணு வந்து உட்கார்ந்துகிட்டு ஆதாரம் ஏத்துக்கவே கூடாது. எந்த உலகத்துல இருக்கீங்க? இது தமிழ்நாடுடா, தலைவர் தளபதி ஆளுகிற மாநிலம்டா. நீ 15 நாள் மட்டுமே கொடுத்தா கூட நாங்க 1000 ஓட்டையும் பூத்துக்கு சேர்த்துற வல்லமை வளர்த்த இயக்கப்படா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அதனால்தான் 400 அப்படின்னு போற பழனிசாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஐயோ இது வேண்டாம். ஏன் வேண்டாம்டான்னா திமுகவில் இருக்கிற BLA 2க்கள் எல்லாம் அதுல கலந்துக்க கூடாதுங்கிறான். உனக்கு சட்டம் தெரியுமா? உனக்கு கம்பராமாயணத்தை எழுதினவன் சேக்கிலார்னு சொல்ல கம்பர்னே தெரியல உனக்கு. இது எப்படி தெரியும் இந்த சட்டம் BLA 2? Who is BLA? Mr. Palaniswamy. He is an authorized agent sanctioned by the Election Commission of India. இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிற அந்த பாக முனைவர் தான், முகவர் தான். நான் மாவட்ட செயலாளர் BLA 1. நான் கையெழுத்து போட்டு என்னுடைய கட்சி எனக்கு உத்தரவாதம் கொடுத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் உத்தரவாதம் அவருடைய தலைவர்களால் வழங்கப்பட்டு நியமிக்கப்படுகிற ஏஜென்ட் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு இருக்கிறது. அவனை சேர்த்த வேண்டாம்னு சொல்றிய, உன் அடிப்படை அறிவு எப்படி இருக்கும்? நீயும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் இருக்க. இதெல்லாம் இன்றைக்கு அஃபிடவிட்டா போட்டிருக்கார் ஐயா பழனிசாமி. புத்தகம் நான் படிப்பேன் தினமும். எதை படிச்சாருன்னு தெரியல. இதை படிக்கல அவரு, நிச்சயமா எதையும் படிக்கல, அது வேற விஷயம். நிருபர் என்ன புத்தகம் இன்னைக்கு படிச்சீங்கன்னு கேட்டா அது வந்து எந்த புத்தகமும் இல்ல அண்ணன், அது வந்து ஏதோ படிச்சேன். இப்படி ஒரு தலைவர் இந்த நாட்டிலே அண்ணாவின் பெயராலே நடைபெறுகிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழனை, தமிழ் உணர்வை, இந்த கலாச்சாரத்தை, இந்த தனித்துவத்தை பாசிச கட்சியோடு அடமானம் வைத்திருக்கிறாயே, வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். 30 நாள்ல இது முடியுமா என்று உனக்கு தெரியாதா? பொதுமக்களுக்கு தெரியவில்லை. அவனுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் அவன் ஓட்டு போட முடியாது. அதுதானே அவனுடைய திட்டம். ஏன் இதை செய்யறான்? டெல்லியில் இருக்க இதை ஏன் செய்யறானா? தம்பி காஜா மொய்தீன் அழகா சொன்னார். நாங்க பேசிட்டு இருக்கும்போது இதுதான் பேசிட்டு இருந்தோம். அவன் 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பார்க்கலையா, அடுத்து வர போற பாராளுமன்ற தேர்தல் 2029 பார்க்கறான். அவன் 2026 தேர்தலை இன்னைக்கே நடத்தினாலும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அப்படி ஜெயிச்சதுதான் இவங்க மறுபடியும் ஒரு இந்தியா கூட்டணி அமைப்பாங்க. ஐயா, நம்ம தொங்கு பாராளுமன்றம் தான் அமைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அடுத்த தடவை நிற்கும் போது நம்மளை தூக்கியே எரிஞ்சு விடுவானுங்க. இப்ப நம்ம NDA, பீகார், நிதிஷ்குமார், தெலுங்கு தேசம் அண்ணன் சந்திரபாபு நாயுடோட சேர்ந்து அவங்க தயவுல ஆட்சியில் இருக்கும். 29 அதுக்கு இடம் கொடுத்துட கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த தீவிர திருத்தத்தை கொண்டு வந்திருக்கான். வெஸ்ட் பெங்கால் இதுதான் நிலைமை. அதுவும் இந்த 12 மாநிலத்திலே ஒரு மாநிலமாக இன்றைக்கு தீவிர திருத்தம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நண்பர்களே, அவர்களுடைய திட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சி வெற்றி பெறக்கூடாது என்பதுதான். அதற்கான ஆயத்த பணிதான் இது. இன்னும் மட்டும் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாளாக இருக்கிற, ஏன் தலையாக இருக்கிற VHP போன்ற கட்சிகள், அமைப்புகள், RSS போன்ற மதவாத அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு களத்திலே இறக்கி விட்டிருக்கான். எதற்கு தெரியுமா? நன்றாக கோடிட்டுக்கொள். வட இந்தியாவில் இருந்து லட்சக்கணக்கான வாக்குரிமை இல்லாதவர்கள் இங்கே தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் இங்கே நம்முடைய வாக்குகளை சேர்த்ததற்கு விடுபட்டு கூடாது என்று நாம் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவன் யாரெல்லாம் வடநாட்டு வாக்காளர்கள் இந்தி பேசுகிறவன் என்பதை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் கணக்கெடுக்கிறான் தெரியுமா? ஆன்லைன் மூலமாக அவனை எல்லாம் வாக்காளர் ஆக வேண்டும் என்ற திட்டத்தில் இன்றைக்கு கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா புதிய வாக்காளரை ஆன்லைன்ல சேர்த்தலாம். ஆகவேதான் இந்த BLA 2க்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த BLA 2க்கள் இவ்வளவு விழிப்போடு இருக்கிறானே. நம்முடைய BLA 2க்குள் குறிப்பாக கழகத்தை சார்ந்தவன் வந்திருக்கிற அங்கன்வாடிக்கும் சத்துணவுக்கும் ஆசிரியருக்கும் இவன் பாடம் எடுக்கிறான். அது பிடிக்கல எடப்பாடிக்கு. இவன் ஆளுக்கு ஒன்னும் தெரியல. இவன் வச்சிருக்கிற BLA 2க்கு ஒண்ணும் தெரியல. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி BLA 2 போகக்கூடாதுங்கிறான். இவன் விழிப்போடு இருக்கிறான், தெளிவா இருக்கான், ஒரு ஓட்ட கூட விடக்கூடாதுன்னு இருக்கிறான். அவனுக்கு பாசரம் நடந்திருக்கு. 4 தடவை கூட்டிட்டான், பேசிட்டான், அக்கு வேற ஆணி வேற கழட்டி விட்டான். 2002 வாக்காளர் பற்றி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவன் பூத்துக்கு அனுப்பிச்சுட்டான். அதை வச்சு மேப்பிங் பண்ணிவிட்டான். யாரெல்லாம் அதுல இருக்கான், யாரெல்லாம் அதுக்கு இல்லைன்னு பிரிச்சு மேஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி பொச்சரிப்புலதான் இன்னைக்கு பழனிசாமி உச்ச நீதிமன்றத்தில் போய் BLA 2 ஆளுங்கட்சி ஐயோ திமுக அவங்க போய் அத இருந்தான். இவன் விவரமா இருக்கான்டா. உனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா உன் கட்சியை நல்லா நடத்து. நீ சுந்தரா டிராவல்ஸ்ல ஏறிக்கிட்டு நீதி கேட்கும் பயணம்னா யாருக்கு நீதி கேட்கிற? தமிழகத்தை மீட்போம்மா. அதான் சொன்னேன், சம்பந்தியை மீட்கிறதுக்கு தமிழகத்தை காப்போம்மா. மகனை காப்பாத்துறதுக்கு தான் நீ சுந்தரா வண்டியில போயிட்டு இருக்கு.
ஓமலூர்ல கூட்டம் போட்டு நான் 11 தொகுதியும் ஜெயிப்பேங்கிற. உனக்கு தெரியுமா விஷயம்? 12% கீழே அவங்க ஓட்டு போயிடுச்சு. இப்போ நாளைக்கு தேர்தல் நடந்தாலும் அதுதான் உண்மை. சேலம் மாவட்டத்திலே இது. ஆகவேதான் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய சதியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் தோழர்களே. குஜராத்தில் நடந்த கலவரத்திலே இருந்து மக்களை மதத்தால் பிளவுபடுத்தி இந்த நாட்டை துண்டாக்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிற கூட்டம் வெறிநாய் கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம். ஆகவேதான் நம் விழிப்போடு இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் சார்பற்ற ஒரு சுயமான ஆணையம் என்று நினைத்து விடாதீர்கள். அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டுதான் செய்கிறார்கள். காரணம், ஆதாரை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறான்? உச்ச நீதிமன்றம் ஆதாரத்தை 12வது ஆதாரமாக ஏற்க வேண்டும் என்று சொல்லியும் கூட ஒரு ரைடர் ஒன்று கொடுக்கிறான். அது மட்டுமே போதாது, இந்த 11 ஆவணத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறான். இதெல்லாம் பார்த்து பயப்படாத, நீ ஆதார் தான் இறுதி. அதனால ஆதார் எல்லாத்துக்கிட்டையும் ரெடியா வச்சுக்கோ. இன்னைக்கு போ, உன் பூத்துல இருக்கிற ஒவ்வொரு வீடு வீடா எடு, எல்லா பிஎல்ஓவையும் வச்சு ஃபார்ம்ஸ் கொடுத்து முடியுங்க. 2 நாள்ல கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து அந்த ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்றதுக்கு நேற்றுக்கு பயிற்சி பாசறை நடந்தது. அதுல சந்தேகம் இருந்தா ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் வக்கீல போட்டிருக்கிறோம், ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஐடி விங்க போட்டிருக்கிறோம், அவர்களுடைய அந்த தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு 11 தொகுதிகளிலும் இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறது. அவர்களிடத்துல கேட்டு சிறு சந்தேகம் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்திக் கொண்டு அந்த விண்ணப்பத்தாள்களை ஒரு வாரத்துக்குள்ளே பூர்த்தி செய்து பிஎல்ஓக்களிடத்திலே கொடுத்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் டிசம்பர் 4ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாக்காளர் சேர்ப்பு கதவு மூடிவிடும். ஏன் ஒரு வாரத்துக்குள்ள சேர்த்த சொல்லி தலைவர் சொல்றாருன்னா, காணொலி காட்சியில மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு சொன்னாரு, ஒரு வாரத்துக்குள்ள எல்லா ஃபார்மும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதி ரெடியா வச்சுக்கோ. அந்த பிஎல்ஓ கிட்ட 50 100 கொடுத்து அவன் ஒரு வாரத்துக்கு மேல ஆரம்பிச்சாதான் 4ஆம் தேதிக்குள்ள ஒரு தொகுதியில 3 லட்சம் வாக்குகளை அவன் அப்லோட் பண்ண முடியும். நீ 4ஆம் தேதி எல்லா உன் பூத்துல இருக்கிற 1000 ஃபாரத்தையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சோழி முடிஞ்சு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோ, சோழி முடிஞ்சு போயிடும். அதனால அந்த பாரத்தை நீ கொடுக்கிறது ஒரு வாரம், இன்னும் ஒரே வாரத்தில் நீ கொடுக்க ஆரம்பிக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ண. ஏன்னு சொன்னா ஒரு பாரத்தை அவன் மறுபடியும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அவனுடைய ஆப்ல அவன் கையில இருக்கிற கைபேசியில, இது யாரு? அங்கன்வாடி பணியாளர், அவங்க கைபேசி ஆண்ட்ராய்டு போன் இருக்கணும். அந்த ஆண்ட்ராய்டு போன்ல அவங்க அதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டு அப்புறம் ஓகே கொடுக்கணும். இதுக்கு ஒரு வாரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த அம்மையார் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு நான் 20க்கு மேல நான் பதிவேடு பண்ண முடியாது. ஆகையினால நம்ம தான் அவங்களோட உட்கார்ந்து, இந்தம்மா இன்னைக்கு 50 கொடுக்குறோம், பதிவு பண்ணுங்க, இந்தம்மா இன்னைக்கு 50 கொடுக்குறோம், அவங்கள கூட்டிட்டு போய் கலெக்ட் பண்ணி வச்சு, இது சட்டப்படியான செயல்பாடு. There is absolutely no interference on the process of election. Interference அல்ல, தலையீடு அல்ல, குறுக்கீடு அல்ல. பிஎல்ஏ டூக்கள் பிஎல்ஓக்களுக்கு அதை உதவி செய்கிற அந்த உத்தரவு அதிகாரம் தேர்தல் ஆணையம் நமக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு கட்சிக்கும் அது. அந்த மங்குனி எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரனும் வா உட்காந்து பண்ணு, உன் ஓட்டெல்லாம் பண்ணு. அவன் ஏதாவது தெரியாது போய் ஒரு கொடியில நடுவுல ஒரு இதுதானே மாறி இருக்குதுன்னு சொல்லி உன்னோட எடுத்துட போறான். நாங்க ஜனநாயகத்துல நம்பிக்கை இருக்கிறோம், நீயும் உன்னை ஓட துரத்தணுங்கிறது தான் ஜனநாயகமா நினைக்கிறோம். நாங்க எங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ ஜெயிச்சுட்டு போலான்னு நினைக்கல. நாங்க உனக்கும் எங்களுக்கும் அதான் வித்தியாசம். அதனால இந்த பம்மாத்து வேலையெல்லாம் இல்லாம தயவு செய்து காரி துப்புவான். நாளைக்கு வந்தீங்கன்னா, இன்றைக்கு பீகார்ல என்ன நிலைமைனா 65 லட்சம் வாக்காளர்கள் எடுத்துட்டான். ஹரியானாவில் இன்றைக்கு ஒரு நண்பர் அது தெளிவாக ஒரு பத்திரிகையில பார்த்து இருக்கிறார். பிரேசில் இருக்கிற வெள்ளக்கார பொண்ணுடைய படத்தை போட்டு அதுக்கு ஓட்டு சேர்த்து வச்சிருக்காயா ஹரியானா தேர்தலில். பிரேசில் நாட்டினுடைய பெண்மணியை, குடியுரிமை பெற்ற பெண்மணியை நம்முடைய நண்பர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக அதை புட்டு வைத்திருக்கிறார். மகாராஷ்டிரா தேர்தலில் 35 லட்சம் வாக்காளர்கள் வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு நாடா? ஆளுகிற ஆட்சி ஒரு ஆட்சியா? சர்வாதிகாரத்தினுடைய உச்சகட்டம். an undeclared emergency, அறிவிக்கப்படாத இன்றைக்கு பிரகடனம். அதை நாம் எதிர்த்தாக வேண்டும். அதிலே முனைப்போடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாம் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் தயவு செய்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு வாக்காளர்கள், நம்முடைய வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடாத வண்ணம் நீங்கள் அதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களை தொட்டுக்கொண்டு, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை வீழ்த்துவதுதான் நம்முடைய தலையாய கடமை. இல்லை என்று சொன்னால் நம் சுதந்திரம் பறிபோகிவிடும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களை தொட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.